திடீர் அரசியல்வாதிகள் மாற்றத்தை நான் தரப்போகிறேன் அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னு முளைக்கிற அரசியல்வாதிகளை தமிழ்நாடு நிறைய பேரை பார்த்துருக்கு. அந்த வகையில் 2026 மாற்றத்தை தரப்போகிறேன் அப்படின்னு A4 சீட்டோடு ஒரு அரசியல்வாதி வந்திருக்கார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம தலைவர் விஜய் அவரோட அரசியல் பயணத்தில் கருப்பு புள்ளி அப்படின்னா நம்ம கரூர் சம்பவம் தான். இந்த கரூர் சம்பவத்தில் விஜயை பார்க்கணும் அப்படின்னு துடிச்சு காலிலேருந்து காவல் காத்து கூட்ட நெரிசலில் சிக்கி 41 உயிர்கள், குழந்தைகள் உட்பட எல்லாருமே துடிக்க இறந்து போயிருக்காங்க. அது தனிப்பட்ட அந்த உயிரை இழந்த அந்த குடும்பத்துக்கும் சரி, பொது சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சரி மிகப்பெரிய வலியை தந்துச்சு. இது இப்படி ஒரு தலைவனை பார்க்கணுன்னு போய் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய வழியாக இருந்துச்சு. இப்போ சுதந்திர போராட்டத்துக்கு ஒருத்தன் பாடுபட்டு இறந்து போகிறான், மொழிப்போருக்காக இறந்து போயிட்டான், ஏன்னா மக்கள் விரோத சிட்டத்துக்கு எதிர்த்து போரிட்டு ஒருத்தன் இறந்து போயிட்டான், ஸ்டெர்லைட்டை எதிர்த்து துப்பாக்கி சுடுபட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னா தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கும் சரி, அந்த சமூகத்துக்கும் சரி மிகப்பெரிய வலி இருந்தாலும் காலப்போக்கில் அது ஒரு புரட்சியாக பார்க்கப்படும். என் மகன் இந்த போராட்டத்துக்கு போய் தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு மக்கள் காலப்போக்கில் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தலைவனை பார்க்கணுன்னு போய் கூட்ட நெரிசலில் ஒருத்தன் 41 பேர் இறந்து போயிருக்கான் அப்படின்னா அது மிகப்பெரிய அவமானம் தான். அதுக்கு எவ்வளோ சொல்லுவாங்க, அரசாங்கம் தப்பு, இல்லைன்னா விஜய் சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் சிந்திக்கணும். இதில் விஜயும் 20 லட்ச ரூபா நிதி ஒதுக்கியிருப்பார். அப்போ அந்த நிதியை பெற்றுக்கிட்டு அந்த ஒரு தாய் பேட்டி கொடுப்பாங்க. என் மகன் சின்ன வயசுலேயே விஜயோட ரசிகராக இருந்தான், எல்லா பூத் கமிட்டிக்கு எல்லாத்துக்குமே போயிடுவான். அப்போ அவன் இப்போ இறந்து போயிட்டான், ஆனால் அவனுடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. அப்போ அந்த நிருபரம் கேட்பாங்க, உங்களுக்கு கோபம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, கோபம்லாம் இல்லை, எனக்கு விஜய் தான் ஆட்சிக்கு வரணும், என் மகன் செத்து போனாலும் பரவாயில்ல, விஜய் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. கேட்கும்போது நமக்கு கவலையாக இருந்துச்சு. நம்ம ஆசையாக பிள்ளைகளை பெற்று வளர்க்குறது அவன் வருங்காலத்தில் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஒரு நோக்கத்துக்காக போய் தன்னுடைய உயிரை இழந்து அந்த அம்மா இப்படி சொல்லியிருந்தால் கூட நமக்கு பெருசாக இருந்திருக்காது. அப்போ இப்படிப்பட்ட சமூகம் உருவாகுது அப்படின்னு நினைக்கும்போது கவலையாக தான் இருக்குது. பார்ப்போம். இனிமேல் 2026 இன்னும் இனிமேல் தான் சூடு பிடிக்கக்கூடிய காலம். அரசியல் எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நல்ல தலைவர்களை நம்ம கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும்.